லைன்ல திரும்ப தொடரும்போது உங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு எமோஷன் வருது. என்ன காரணம் அது? மியூசிக் தான் என்னுடைய என்னுடைய உயிரை விட பயங்கரமான. நீங்களும் மாறன் அவரும் காம்போ பயங்கரமா சபா பொறுத்த வரைக்கும்லாம் வெளியே தான் காமெடி. அங்க ஒரே ட்ராஜடி உள்ள டேக் மேல டேக் போவாப்புல. என்ன பண்றீங்க நீங்க? மாவை எடுத்து தோசை சுட்டு சாப்பிடுவியா? அவர் பயங்கரமான ஒரு சைக்கோ. ஒரு நாள் கூட சந்தோஷமா வந்தது இல்லை இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் டேக் ஓகே ஆயிருக்கும், இல்ல ஒன்மொரு போயிடலாம், சும்மா சேஃப்டிக்கு எடுத்துக்கலாம். ஆனா வெளியில பார்க்கும்போது அப்படி இருக்கும். இந்த மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கல. நான் இந்த பாட்டை பாடிட்டு தான் போனேன். மனோகர் சார் கூட ரீசெண்டா மீட் பண்ணாரு. ஆமா, கல்யாணத்துல மீட் பண்ணேன். பாவம் ரொம்ப பயங்கரமா இதாகி போச்சு. பார்த்துட்டு பேச முடியல, எனக்கும் பேச முடியல. ஜீவாலாம் நல்லபடியா வந்திருக்கலாம், என்னன்னு ஒன்றும் தெரியல. சப்போர்ட்டிங் கேரக்டர் கூப்பிட்டாங்களா, போயிடணும். அவர் அதை மிஸ் பண்ணிட்டார். நான் ஹீரோவே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாப்ல. எல்லாருக்கும் எம்ஜிஆர் மாதிரியே வந்துருமா? ஒய்ஃப் டக்குனு இம்ப்ரெஸ் பண்ணி ஒன்று பாடுவீங்களா? டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். லொல்லு சபா டைம்லேயே இப்போ நீங்களும் மாறன் அவரும் காம்போ பயங்கரமாக இப்போ வரையும் ரீல்ஸாகவும் எங்கேயோ ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் இப்போ லொல்லு சபாவில் இது இப்போ நடந்துச்சு தெரியுமா அப்படின்னா அது என்ன சொல்லுவீங்க? ஏன்னா நான் லொல்லு சபாவை பொறுத்த வரைக்கும்லாம் வெளியே தான் காமெடி. அங்கே ஒரே ட்ராஜடி உள்ள டேக் மேல டேக் போவாப்புல. என்ன பண்றீங்க நீங்க? 50 டேக்லாம் சாதாரணமாக வாங்குவாப்புல. 50 டேக் நல்லா இருந்தாலும் எடுப்பாப்புல. அவர் பயங்கரமான ஒரு சைக்கோ. ஆம்பலா இருக்காப்புலையே. அவர் ஒரு நாள் கூட சந்தோஷமா வந்தது இல்லை இது வரைக்கும். டெய்லி யாரையாவது ஒருத்தரை போட்டு இது பண்ணி ஃபர்ஸ்ட் டேக் ஓகே ஆயிருக்கும், இல்லை ஒன்மொரு போயிடலாம், சும்மா சேஃப்டிக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 10 டேக் 10 டேக் ஆகி ஒரு நாள் கூட ஒரு சந்தோஷமா ஆனா வெளியில பார்க்கும்போது அப்படி இருக்கும். கொண்டுட்டானுங்க. எங்க முதல் நாள் காலையில் 5 மணிக்கு விட்டு மறுநாள் காலையில் 5 மணிக்கு கொண்டு விடுவாங்க. அப்படியெல்லாம் நடத்துனாங்களே லொல்லு சபாவை. அப்படியெல்லாம் பண்ணோம். அப்புறம் 2 நாள் ஆக்குனாங்க, கொஞ்சம் வசதி இது பண்ணோன்னா நல்லா டிஆர்பி நல்லது வந்தோன்னே 2 நாளாக பிடிச்சாங்க. சொல்கிறேன் அதில் நடக்கிற ஒரு இதுவும் உங்க காம்போ பிடிச்சிருக்கும். இப்போ லொல்லு சபா மனோகர் சார் கூட ரீசெண்டாக மீட் பண்ணாரு. ஆமா, கல்யாணத்துல மீட் பண்ணேன். பாவம் ரொம்ப பயங்கரமா இதாகி போச்சு. ஒரு பார்த்துட்டு பேச முடியல, எனக்கும் பேச முடியல. அது எடுத்து போட்டாங்க போல் இருக்குது. அது வீடியோ எடுத்து போட்டு பயங்கரமா எல்லாம் ஒரு சந்தோஷமான நினைவுகள் தான். அதெல்லாம் மாறனு ஜீவா, உங்களை பார்த்தோட ஜீவா ஞாபகம் தான் வருது. ஆமா, நிறைய பேர் சொல்லுவாங்க. சொல்றேன், ஜீவாலாம் நல்லபடியா வந்திருக்கலாம், என்னன்னு ஒன்றும் தெரியல, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி போயிடணும். சப்போர்ட்டிங் கேரக்டர் கூப்பிட்டாங்களா, போயிடணும். அவர் அதை மிஸ் பண்ணிட்டார். நான் சப்போர்ட்டிங் கேரக்டர் ஹீரோ ஃப்ரெண்டு என்ன அதெல்லாம் அப்படி ஹீரோவே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாப்புல. அது நம்ம கையில இல்லை எதுவுமே. எல்லாருக்கும் எம்ஜிஆர் மாதிரியே வந்துடுமா? நினச்சதெல்லாம் அப்படியே இது பண்ணிட்டு என்ன பண்ணுறது? சினிமாங்கிறது அதெல்லாம் நினச்சா ஒருத்தனை தூக்கும், நினச்சா ஒருத்தனை எவ்வளோ பேர் மட்டும்தான் இருக்கும். காசே வராதுங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, தெரியுங்களா? காசே வராது. நீ எவ்வளோ சார் சம்பாதிச்சிருப்பீங்க சினிமாவில்? இத்தனை நடிச்சிருக்கீங்க, அதேவோ அதிகபட்சம் இவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருப்பா? அதிகபட்ச சம்பளம் இதான் அப்படின்னா எவ்வளோ வாங்கிருப்பேன்? என்ன 10,000 5,000 கிட்ட வாங்கியிருப்பான், அவ்வளோதான். நான் அதிகபட்ச சம்பளம் ஒரு டே பேசிக்கலாம். அதுவே பயங்கரமா இது பண்ணுவானு, குறைச்சிங்கம்மா, அப்புறம் கொடுக்க மாட்டானுங்க. வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவான். கூப்பிட்டு போய் 10 நாள் செஞ்சு, அப்பா நமக்கு எப்படி 1.5 லட்சம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் இதில் அனுப்புகிறேன், உங்களுக்கு அடுத்த மாதம் இருக்குது இப்படி தான் சொல்லுவானுங்க தவிர காசு கொடுக்க மாட்டான். இருங்க, என்னங்க நீங்கள் என்ன பண்ணீங்க, காசு கேட்குறீங்க? இது நீங்கள் என்ன பெரிய ஃபேமிலியரும் கிடையாதுங்கிறான். ஏன்டா டேய், நீ எதுக்கு முடிவு பண்ணுற?
ஏன்னா 5 நாள் வேலையை வாங்கிட்டு திடீர்னு வந்து இது மாதிரி சொல்கிறீங்களா? சினிமாலலாம் அந்த காலத்தில் ஜெய்சங்கர்லாம் சொல்லுவார், ஜெய்சங்கர்லாம் வந்து செக்கு இது இவ்வளோ வச்சுருப்பாராம். அதோட அவள் தான் முடிஞ்சு போச்சு கதை. பட் என்னன்னா நிறைய காமெடிஸ் இருந்தால் கூட லொல்லு சபால மட்டும் உங்களுக்கு ஒரு தனி மாடுலேஷன் இருக்கும், மாறன் சாருக்கு வந்து தனி மாடுலேஷன் இருக்கும், மனோகர் சாருக்கு அது வந்து வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேங்காய் சீனிவாசன் அப்படின்னா தேங்காய் சீனிவாசனாக அவன் நடிக்கிறது. அது வந்து எந்த ஒரு ப்ரோக்ராம்லையும் கிடையாது. சினிமாவில் வந்து நாடகத்தில் ஒருத்தர் நடிப்பார், செந்தாமரை நடிப்பாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அது படமாக இருக்கும்போது சிவாஜி நடிப்பாராம். செந்தாமரை ஆக்ட் பண்ணது வந்து சிவாஜி நடிப்பாராம். அப்புறம் அந்த படத்துலேயே வந்து செந்தாமரை வந்து ஒரு 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 சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவாராம். அவருக்கு எப்படி இருக்கும் மனசு? ஆடா நம்ம ஹீரோவை தங்க பதக்கத்தில் பயங்கரமாக இது பண்ணிட்டு கடைசியில் நம்ம அவருக்கு வந்து யாராவது ஒருத்தர் ஹீரோ வந்து படம் வந்து ட்ராமா பார்க்குறானே பயமாக இருக்குமா? ஐயோ இந்த ட்ராமாவில் தான் பழகுத. அது வந்து ஒரு ஒரு ஷோ அப்படின்னா அந்த ஷோவே பண்ணணும். அதனால தான் ரீச் ஆச்சு. அது நமக்கு வாய்ஸ் ஒரு ஷோ, தேங்காய் சீனிவாசன், சுள்ளிராஜன் இதெல்லாம் வந்து அவங்களதே நம்ம பண்ணதுனால நல்லா ரீச் ஆச்சு. இப்போ வந்து உங்களோட நெருங்கிய நண்பரை வந்து உங்கள் கையில் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு தேவையானது உங்கள் தனிமையில் இனிமை கொடுத்த ஒரு நண்பர், இந்த மாதிரி பல பேர் சொல்லலாம். அவர் வந்து உங்கள் கையில் கொடுக்க போகிறேன். சர்ப்ரைஸ் நீங்கள் வரக்கூடாது. இந்த பார்த்தீங்களா? ஐயோ, லாஸ்ட்டாக வாட்சிச்சே பல ஆண்டுகள் ஆச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் எங்களுக்காக இப்போ ரீசெண்டாக சும்மா ஒரு நல்ல சாங், உங்களுக்கு பிடிச்ச சாங் டக்குன்னு. சூப்பர். ட்ரைனிங்ல நீங்க, பிராக்டிஸ்ல நீங்க சூப்பரா வாசிக்கிறீங்களே. இல்லை அது கொஞ்சம் வயலட் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அது. இப்போ கிட்டார்லாம் ஒரு சுதி சேர்த்துட்டு தட்டினா ஒரு நோட்டு தட்டினா அந்த நோட்டு தான். இதில் கொஞ்சம் கை பெசகிச்சுன்னு வச்சுங்க, நோட்டு மாறிடும், எல்லாமே மாறிடும். ரொம்ப கேர்ஃபுல், ஹேண்டில் வித் கேர் தான். அப்படியா? அது எதுக்கு சார்? அது என்னது? இது வந்து போ ரெண்டுமே ஒரே தானா? ஆமாம்மா, இது வந்து எக்ஸ்ட்ரா போ வச்சுருக்கேன், வேற ஒன்றும் முடியாது. ஃபைனலில் இந்த பாட்டு நான் வாசிக்க ஆரம்பிச்சா அப்படி மேகத்துலேருந்து மழை பெய்யண்டா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு சொல்லுவேன். சரி, அது இப்போ ஒய்ஃபு டக்குனு இம்ப்ரெஸ் பண்ணி ஒன்று பாடுவீங்களா? உங்கள் ஒய்ஃபு வந்து இரு நான் பாடி கேட்குறேன், வயலின் நான் சொன்னேன், இரு வயலின் அப்படி சொல்லி ஆசிருப்பீங்களா? நான் சொல்ல நான் தான் இப்போ வந்து மியூசிக் டேரக்டர். 3, 2, 1. நீங்கள் வந்து வயலின் வாசி உள்ளே வந்து மேலே தூக்கி போடாதீங்க. நீங்கள் எப்பவுமே தினமும் ஒரு வாட்டி வாசிங்க. உங்கள் வீட்டு முன்னாடி 100 பேர் நிற்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது உண்மையாகவே. ஓகே ஓகே ஓகே. அந்த வயலினை திரும்ப தொடும்போது உங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு எமோஷன் வருது, என்ன காரணம் அது? இல்லை, நான் வந்துட்டு மியூசிக்கு தான் என்னுடைய உயிரை விட பயங்கரமான ஒரு தன்னையை தானும் ரசித்து பிறரை ரசிக்க வைக்கிறது தான் இசை. ஒரு ஒரு காமெடி சொன்னால் கூட அப்படின்னு போயிடுவாங்க. இசைக்கு உருவாதவ யாருமே கிடையாது. தானும் ரசித்து பிறரையும் ரசிக்க வைக்கிறது தான் இசை. நான் வந்து ஃபஸ்ட்டு கிட்டார் கற்றுக்கலான்னு சொன்னேன் அப்பாட்ட.
அப்போ வந்து கிட்டார்லாம் கம்மியாக போடுவாங்க ரெக்கார்டிங்கில். வயலின்ஸ் தான் 25, அப்போ நிறையா போடுவாங்க. ஆமாம் ஆமாம். நிறையா போடுறாங்க, அது கற்றுக்கினாரு. அவர் கற்றுக்கினா 1 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இறந்துட்டார். அதுக்கப்புறம் எங்கே முக்கால்வாசி கற்றுக்கிட்டு இருக்கும்போது போயிட்டார். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி செஞ்சு படாத பாடுபட்டு இசைத்துறையிலையும் வந்துட்டு அது என்னமோ சங்கர் கணேஷ் வந்து அவங்க வந்து புண்ணியம் கட்டிட்டாங்க. என்னுடைய தாய் வீடு சங்கர் கணேஷ். அவங்க தான் வந்து நீ வா வந்து வாசி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஊக்குவிச்சு, தெரிஞ்சதை மட்டும் வாசிப்பா, தெரியாத விட்டுருந்தாரு. அப்பெல்லாம் எந்த மியூசிக் டைரக்டரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து இளையராஜாலாம் வந்து உருவாகினவனை மட்டும்தான் வச்சுப்பாரு தவிர உருவாக்கிட்ட யாரையுமே அவர் ஒரு உருவாக நல்லா வாசிக்கிறேன்னா கூப்பிட்டு அவரை இது பண்ணுப்பாரு. ஒருத்தர் வந்து பேசிக்காக நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வாசிக்கிறவன வாசிப்பா அப்படின்லாம் வந்து உருவாகல அவர் சொல்கிறேன். அந்த மாதிரி ஏன் அப்படின்னா அவருடைய இது அந்த மாதிரி அவருடைய மியூசிக் அந்த மாதிரி அதுக்காக வேண்டி நினச்சிருப்பாரா என்னன்னு தெரியல. ஆனால் இவங்க வந்து இன்னைக்கு வந்து எல்லா இசைக்கலைஞர்களுமே சங்கர் கணேஷ்ட ஆரம்ப நிலையில் வாசி தத்தாக்கா புத்தகம்னு வாசி அதுக்கப்புறம் பெரிய ஆளாகி எல்லா மியூசிக் டைரக்டரையும் வாசிட்டாங்க இளையராஜாவில் வந்து எல்லாரும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொன்னீங்க நாங்கள் வந்தக்கப்புறம் வந்து உங்களுக்கு மாதிரி உற்சாகமாயிடுச்சு அப்படின்னு. நான் உண்மையை சொன்னால் உங்களோட பேசுகிறப்போ எனக்கு தான் ரொம்ப உற்சாகமாயிடுச்சு. அவ்வளோ அழகாக பேசுகிறீங்க. வந்து நான் அவ்வளோ வந்து உங்களுக்கு கேட்டுருக்கேன் போல், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு. அண்டு தேங்க்யூ வெரி மச். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. இதே மாதிரி எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கணும். இன்னும் வந்து உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்துலாம் வந்து டிப்ரெஷன் போயிட்டு சூசைட் தாட்ஸ்னு ஒன்று வரும். ஆனால் இப்படி பாசிட்டிவாக இருக்கிறது தான் வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட தான் நான் கற்றுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.